நம்முடைய ஆலயங்களை பாருங்கள். நம்முடைய ஆலயங்களில் இப்பெல்லாம் ஒரு புது ட்ரெண்ட் வந்துருச்சு. என்ன ட்ரெண்டு தெரியுமா? கோயிலுக்கு முன்னாடி நல்ல பலன்னு சொல்லி, நல்ல தகன்னு சொல்லி, தங்க தகடுகளை வெள்ளி தகடுகளை பொறிச்சு வச்சு ஒரு கொடிக்கம்பத்தை கட்டி வைங்க பாணிச்சு. கொடிக்கம்பத்தை நட்டு வைப்பதில் தவறில்லை. குடிசை வீட்டில் இருந்தேன், ஓட்டு வீட்டுக்கு மாறினேன், வசதி வந்தப்போ நான் இன்னைக்கு மாடி வீட்டில் இருப்பது போல ஒரு காலத்தில் கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்த கொடியை இன்னொரு காலத்தில் சின்ன ஒரு கம்பத்தில் வச்சேன். இன்னைக்கு வசதி இருக்குது, மிகப்பெரிய கொடிக்கம்பத்தை நட்டு வச்சிருக்கேன். அது தவறு இல்லை. ஆனால் அதை ஒரு பக்தி முயற்சியாய் மாற்றி வைத்திருக்கிறோமே. கடவுளுக்கு இணையாய் ஒன்றுமில்லாத ஒரு கொடிக்கம்பத்தை. நம்முடைய கோயில்களுக்கெல்லாம் போய் பாருங்க. கிராமங்கள் நகரங்கள்னு எந்த வேறுபாடும் இல்லை. கொடிக்கம்பத்தில் தொட்டில் தொங்கும், தாலி கயிறு தொங்கும், பேப்பரை எழுதி கட்டி முடிச்சு வச்சிருப்பாங்க. நீங்கள் சென்று ஜெபிக்க வேண்டிய தேவன் நற்கருணையிலே உள்ளே அவர் உயிருள்ளவராய் உங்களுக்காய் காத்திருக்கிற பொழுது, யாரோ ஒருவர் பேருக்காய் பெருமைக்காய் ஒன்று செஞ்சு வச்சு கொடிமரத்துக்கு கீழே கல்வெட்டை வச்சு பெரிய பேரை போட்டு வச்சிருப்பாரு. கொடியை தாங்கி சுமப்பதை விட அந்த கொடிக்கம்பத்தில் என்ன வல்லமை இருக்கு? அந்த கொடிக்கம்பம் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு அதை ஒரு ஃபேஷன் ஆக்கி, அதை ஒரு புது பக்தி முயற்சி ஆக்கி, தாலியை கட்டி தொங்க விடுறது, பேப்பரை கட்டி தொங்க விடுறது, மெழுகுத்தில எழுதுறது, இன்னும் கேவலங்கள் இருக்கிறத சுத்தி வர்றதுங்க. சுத்தி வர்றது. சமீபத்தில் பார்த்தேன் ஒரு ஊர்ல, பிரேயருக்கு போன ஊர்ல அருவருப்பாய் இருந்துச்சு. ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை கோவிலுக்குள்ளேயே செய்கிறோமே. குடிக்கம்பத்தை கையில மெழுகுத்திரியை பிடிச்சு சுத்தி வராங்க. எங்காவது விளியத்தில் ஓரிடத்தில் ஏதாவது ஒரு புனிதனாவது எங்கேயாவது கனவுல கொடிக்கம்பத்தை கட்டி வச்சு நல்ல தகடுகளை பொறிச்சு வச்சு மெழுகுத்திரியை பிடிச்சி சுத்தி வாமா, அப்பதான் உனக்கு கடவுள் கொடுப்பேன்னு சொன்னார்னு யாராவது புனிதர் சொன்னாங்களா? இல்ல விவிலியத்துல கொடிக்கம்பத்தை பக்தி முயற்சியாக்கி லட்சக்கணக்கில் போட்டு உன்னை கட்டி வை, அது உன்னை காப்பாற்ற சொல்றாங்களா? இல்லை. காப்பாத்துகிற தேவன் உள்ள கண்டுகொள்ளாம இருக்கிறார், தனியா கிடக்கிறார், கதவுகள் எல்லாம் பூட்டி கிடக்குது. ஒன்றுமில்லாத ஒரு கொடிக்கம்பத்தை புதிய பக்தி முயற்சியாய் புதிய வழிபாடாய் மாற்றி வச்சு அங்க நம்ம இன்னைக்கு மெழுகுத்திரியை பிடிச்சி சுத்திக்கிட்டு அலைகிறோமே. அது கடவுளுக்கு இணையாக ஏதோ ஒன்றை நாம் உயர்த்தி வைப்பதற்கு சமம். அதுதான் சிலை வழிபாடு. அப்படி செய்கிறவங்களை கடவுள் காப்பாற்ற ஒரு நாள் நினைக்காதீங்க அன்பிற்குரியவர்களே. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பதுசா பேசிட்டு போறது ரொம்ப எளிது. சிரிச்சு சிரிச்சு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது பணத்தை வாங்கி ஒரு கட்டுமானத்தை கட்டி வச்சிடலாம். இல்லை, அது உங்கள் மீட்புக்கு உதவாது. பல சமயங்களில் அதை இன்னைக்கு புதிய ஒரு ட்ரெண்டா மாத்தி வச்சிருக்கிறோமே, அதுவா நம்மை காப்பாற்ற வல்லது இல்லையே. கடவுளிடத்தில் ஓடி போனுமே, ஓடி போய் ஆண்டவரே பலன் இல்லை, சக்தியில எதிர்த்து நிற்க முடியல, அவருடைய பாதத்தில் சரணாகதி அடையுங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு நற்கருணை ஆலயத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சேர்ல உட்காந்து விவிலியத்தை படிக்கிற ஒரு வாய்ப்பு பொதுவாக நேரம் இருந்தால் செய்வதுண்டு. அப்ப அங்க ஒரு அம்மா வராங்க. ஒரு 2 நிமிஷம் நற்கருணைக்கு முன்னாடி முழந்தால் படிட்டு ஆராதனை செஞ்சு ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? எழுந்து நேரா நற்கருணை பக்கத்தில் போனாங்க. சரி, ஏதோ ஜெபிக்க போறாங்கன்னு பார்த்தேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு புனிதருடைய சுருவம் இருந்துச்சு. போய் தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. தலையில் எடுத்து கால் வரைக்கும் தடவி 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 தடவி. இது பக்தியாங்க? இது வழிபடுகிற முறையாங்க? நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுக்க வல்லவர் உயிரோடு இருக்கிறாரே, அங்க முட்டி போட்டு ஜெபிக்காம, அங்க அழுது புலம்பாம, பக்கத்தில் போய் உட்காந்து தலையில் எடுத்து கால் வரைக்கும் தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு 2 நிமிஷம், புனிதருக்கு 10 நிமிஷம் தடவி 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 தடவி. கடவுளுக்கு எதிராய் இன்னொருவரை, அது புனிதராக இருந்தாலும் இன்னொருவரை உயர்த்தி வைத்திர வாழ்க்கை நிலை. என்னடா புனிதர்களை சாமியார் தப்பா சொல்றாரு? இல்லை, எந்த புனிதரும் எந்த புனிதையும் நீ ஆராதனைக்குரிய கடவுளை, இயேசுவை, ஆவியானவரை தள்ளி வச்சுட்டு என்ன ஆராதனை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா அவங்க புனிதரே கிடையாது. நம்ம அன்பின் மிகுதியால் என்ன செய்யறோம்? கொஞ்சம் கடவுளை தள்ளி வச்சுக்கிட்டு அந்த பக்கத்து திரும்பிட்டோம்.
அந்த பக்கத்தை திரும்பிட்டோம். நம்முடைய கோயில்களில் பார்க்கிறேன், புனிதர்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை விடிஞ்சா போதும் பதுவை அந்தோனியாருக்கு மிகப்பெரிய பக்திமான்கள் கூட்டம். என் மறை மாவட்டத்தில் புதன்கிழமை வந்தா போதும் பசிலிக்காவில் சகாய மாதாவுக்கு மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம். குழந்தை இயேசுக்குன்னு போவாங்க, வனத்தந்தோனியாருக்குன்னு போவாங்க, சவேரியாருக்குன்னு போவாங்க. போதில் தப்பு இருக்கா? இல்லை. அந்த புனிதர்கள் சவால்களை சந்தித்து நம்மை போல மனிதர்களாய் வாழ்ந்து புனிதராக மாறினாங்க. பவுல் சொல்வார் பார்த்தீங்களா, என்னை போல ஒழுகுங்கள்னு சொல்லி. அதுபோல சவேரியாரை போல பார்த்து வாழலாம், தவறில்லை. ஆனால் இந்த புனிதர்கள் மேல் இருக்கிற பக்தியில் ஒரு பகுதி கூட அந்த புனிதர்கள் யாருக்காக வாழ்ந்தாங்களோ அந்த கடவுள் மேல் இன்னைக்கு இல்லை. இவர் பார்த்துப்பாரு, இவருக்கு ஒரு கோழியை ஒரு ஆடை நேர்ந்து விட்டுருவோம், இவருக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருவோம், இவருக்கு 10 பழம் வாங்கி கொடுத்துருவோம். அவரு பார்த்துப்பாரு, கடவுள்கிட்ட போவேனா. வனத்தந்தோனியாரு, பதுவை அந்தோனியாரு, குழந்தை தெரசாமா, அன்னை தெரசால், லோயோலா இக்ஞாசி, இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்க நமக்காக அங்கே ஜெபிச்சுப்பாங்க. இல்லை, அது முறையான பக்தி அல்ல. நான் புனிதரிடத்தில் போய் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவர்கள் பயணித்தது போல ஆண்டவரை நோக்கி போனா மட்டும்தான் உண்மையான பக்தி. எனக்கு கடவுள் தேவையில்லைன்னு சொல்லி பக்தியின் மொத்தத்தையும் கொண்டு போய் புனிதர் காலில் போட்டு வச்சுட்டோன்னு சொன்னா அது இன்னைக்கு முதல் வாசல் வந்தது போல கடவுளை புறக்கணிக்கிற ஒரு நிலை. அந்த நிலையில் இருந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது, கடவுள் என்ன கைவிட்டார்னு சொல்லி நாம் யாரை, எந்த புனிதரை வணக்க செலுத்தி கொண்டாடுறோமோ அந்த புனிதர் கூட நம்மை குறித்து அவர் ஆதங்கப்படுவார். ஐயோ, என் மகனும் என் மகளும் வந்து நான் யார் பாதத்தில் விழுந்தனோ அவர் பாதத்தில் விழாம ஏன் பாதத்தில் மட்டும் விழுவதை வழிபாடா நினைச்சுக்கிட்டு இருக்கே, ஆராதனை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அன்பிற்குரியவர்களே, கடவுள் இன்று மத்தத்தியாவின் குடும்பத்தில் வழியாக எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆராதனைக்குரிய ஆண்டவர் ஒருவரை மட்டுமே நாம் ஆராதிக்கணும், அவருக்கு முன்னால் மட்டுமே நாம் தொழுது வணங்க வேண்டும். சொல்றதுனால சில பேர் கோச்சிக்கலாம், புனித பக்தி இல்லையோ சாமியாருக்கு. இல்லை, பக்தி என்பது வேறு, மரியாதை என்பது வேறு, ஆராதனை வழிபாடு என்பது வேறு. என்னை போல மனிதனாய் வாழ்ந்து என்னால் இன்னைக்கு என் சுக துக்கத்தை விட்டு கொடுக்க முடியல, என் ஆடம்பரத்தை குறைச்சிக்க முடியல, என் பணத்தை விட்டு தள்ளி நிற்க முடியல. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து அவர் எப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாரு, இந்த புனிதருடைய வாழ்க்கை ஏன் என்ன தொடலன்னு சொல்லி கற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் அவரை கடவுளாக்குவதில் தவறு இருக்குல்ல. வியாழக்கிழமை தவறாம, செவ்வாய்க்கிழமை தவறாம, சனிக்கிழமை தவறாம 9 வாரம் அங்கங்க ஓடி போயிடுறேனே. எப்ப ஆண்டவர்கிட்ட வரப்போறோம்? இன்னைக்கு முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவரை வழிபடுங்கள், ஆண்டவரை மட்டும் வழிபடுங்கள், அவருக்கு மட்டும் ஊழியம் செய்யுங்கள். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாரு, என் மூதாதையருடைய வழியிலிருந்து நான் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அன்பர்களே, ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில் ஒரு நல்ல செய்தி பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஒரு ஹோட்டலில் போட்டிருந்தாங்களாம், வாங்க சாப்பிடுங்க, நீங்கள் ஆனால் பில்லு கொடுக்க வேணாம், உங்களுடைய சந்ததிகள் வந்து பின்னாடி கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஒருத்தர் போனாராம், சாப்பிட்ட ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்பாடா நம்ம காசு கட்ட வேணாம், நமக்கு பின்னாடி பிறக்க போகிற நம்முடைய சந்ததி தான் காசு கொடுக்க சொல்லி எந்திரிச்சிருக்காப்புல. அவர்கிட்ட வந்து பில்லு கொடுத்துருக்காங்க. அவர் கேட்டாராம், என்னது இதுன்னு சொல்லி. நீங்கள் கட்ட வேண்டிய பணம் நீங்கள் தானே போட்டிருக்கீங்க, சாப்பிட்றவங்க காசு கட்ட வேணாம், சாப்பிட்றவங்க சந்ததி வந்து கட்டுவாங்கன்னு சொல்லி இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, என் சந்ததி வருவாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது இந்த கடைக்காரர் சொன்னாராம், இது நீங்கள் சாப்பிட்டதுக்கு இல்லை, உங்களுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டதுக்கான பில்லு, நீங்கள் தான் அவங்க சந்ததி கட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னதாக அந்த காணொலி முடிஞ்சிச்சு. ஏன் மூதாதையர்லாம் இப்படி தான் இருந்தாங்க ஃபாதர், என் மூதாதையர்லாம் இப்படி தான் இருந்தாங்க சாமி, எங்களால் கடந்து வர முடியலை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, கடவுள் ஒருத்தர் தான் தெரியுது, அவரை தான் வணங்கணும் புரியுது, என்ன பண்றது சாமி, கோவிலுக்குள்ள இருக்கிறப்ப நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு, வெளியே வந்தா முடியலையே, தெருவுக்குள்ள வந்தா முடியலையே, வீதிக்குள்ள முடியலையே, சொந்தக்காரன் மத்தியில முடியலையே, நல்லது கிட்ட வரப்ப வாழ முடியலையே, மூதாதையர் சொல்லிக் கொடுத்த மரபெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோமே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுகிற மனிதர்களை பார்க்கிறேன், கேட்கிறேன். தப்புன்னு தெரியுது ஃபாதர், கடந்து வர முடியல, ஊரோட ஒத்து வாழணுமேனு சொல்லுகிறாங்க. எல்லா பழியும் தூக்கி இங்க போட்டுறாங்க, நமக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததி மேல போட்டுறாங்க. அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபாதர், கடக்க முடியல ஃபாதர்னு சொல்லி.
ஏன் நீங்கள் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கக்கூடாது? உங்கள் சந்ததிக்கு யாரோ ஒருவர் இட்ட பாதையில் நான் நடந்துட்டு இருக்கேன் ஃபாதர், என்னால மாறி நடக்க முடியல, நடந்தா என்ன ஒதுக்கிறாங்கன்னு சொல்லுகிறோமே, நீங்கள் ஏன் ஒரு புது பாதையை உங்களுக்கு என சொல்லி உங்கள் சந்ததிக்கு என சொல்லி கடவுளை வழிபடுவதில் உருவாக்க கூடாது? ஒரே கடவுளை வழிபடுவதில் ஒரு கடவுளை வழிபட்டு பாருங்கள், தெரியும். இன்னைக்கு இந்த பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? பொதுவாக கிறிஸ்தவர்கள் சொல்லி பூச மாட்டேன். ஏன்? கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லாம் ஒன்றா கிடையாது, சபைகளாய் பிரிந்திருக்கிறோம். சபையில் எப்படி இருக்காங்க எனக்கு அவ்வளவா தெரியாது. என் கத்தோலிக்கு சொல்ல முடியும், ஒரே கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஞாயிறுதோறும் திருப்பலியில என் உதடுகள் சொல்லிடுது. ஆனால் நான் ஒவ்வொரு கடவுளையும் பின்பற்றுகிறேன் என்பதுதான் ஒவ்வொரு நாளும் பெரும்பான்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கு. அணு அணுவாய் பார்க்கிறனதை ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே முன்னாடி வந்து நின்று பேசுறவங்க, கூடையை சுத்துறவங்க எல்லாருடைய வாழ்க்கை தெரிய பார்த்தோம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுளுக்கு இணையாய் இன்னொரு புது கடவுளை அல்லது வேற்று கடவுளை ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையை வச்சு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கடவுள் சொல்லுகிறார், மத்தத்தியாவை போல என் மூதாதையர் வழி நடப்பேன்னு சொன்னாரே, ஆனால் இன்னைக்கு அந்த மூதாதையர் யார் நமக்கு தெரியல. மத்தத்தியா நமக்கு பாடமாய் மாறுகிறார், அவனை போல இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் சந்ததிக்கு ஒரு முதல் புள்ளியாய் இருக்கலாமே கடவுளை வழிபடுவதில். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வோம்னு யோசுவா சொன்னது போல நீங்கள் ஆரம்பிங்க. நானும் என் மனைவியும், நானும் என் கணவனும், நானும் என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம்னு சொல்லுங்க. உங்களை தொடர்ந்து வருகிற சந்ததி உங்கள் பாதையில் பயணப்படுமே. ஆண்டவரை மட்டும் இருக பற்றி பிடித்துக் கொள்வதில் சோதனை ஒரு நாளும் பிரிக்காதுங்க. மரணம் பிரிக்கும்னு சொன்னா நெருப்பை பார்த்த உடனே தானியேலும் நண்பர்களும் ஓடி போயிருப்பாங்களே. நோய் பிரிக்குன்னு சொன்னா யோபு ஓடி போயிருப்பாரு. தனிமை வெறுமை பிரிக்குன்னு சொன்னா என்னைக்கும் மோசை விட்டு போயிருப்பாரு. எதுவுமே பிரிக்காது. ஒரே கடவுளை சார்ந்திருந்து அந்த கடவுளை முழு மனதோடு நீங்கள் அன்பு செய்கிற பொழுது உங்கள் மனதிற்குள் அவர் நம்பிக்கை கொடுப்பார். நான் சார்ந்திருக்கிற கடவுள் உரிய காலத்தில் என்னை உயர்த்துவான்ற நம்பிக்கை கொடுப்பார். நான் கடக்கிற அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பார், இந்த கடனிலிருந்து விடுதலை கொடுப்பார், என் இழிப்பையிலிருந்து விடுதலை கொடுப்பார், நற்பெயரை சூட்டுவார்னு சொல்லி ஒரே கடவுளை வழிபட்டால் அந்த கடவுள் கைவிட மாட்டார். ஏன்? நாம் வழிபடுகிற கடவுள் அப்படிப்பட்டவர். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீ என் தனிச்சொத்தாய் இருப்பாய்னு சொல்லி. மின்னும் மண்ணும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒளிஞ்சு போகாதுன்னு சொல்றமே, அவர் சொன்ன வார்த்தை இது, நான் நம்பிக்கைக்குரியவன், நீ என் தனிச்சொத்தாய் இருப்பாய், நீ என் மகனாய் மகளாய் இருப்பாய், நான் உனக்கு ஆயனாக இருப்பேன், பசும் புல்வெளிக்கு உன்னை அழைத்துச் செல்வேன், உன் தலையில் நறுமண தைலத்தை நான் ஊற்றுவேன், உன்னை அபிஷேகம் செய்வேன், உன் எதிரிகள் எல்லாம் உன்னை பார்க்கிற பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்னால் நான் உனக்கு விருந்தினை ஏற்பாடு செய்வேன். நீ சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில், அந்த இருள் நோயாய் கடனாய் வியாதியாய் தனிமையாய் தவிப்பாய் இழிப்பெயராய் எப்படி இருந்தாலும் அந்த இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் உனக்கு எதுவுமே நடக்காது. உன் பாத்திரத்தை நிரப்புவேன்னு சொல்லுகிறாரே. இவ்வளவு வாக்குறுதியை கொடுத்திருக்கிற கடவுளை ஒருவர் பற்றி பிடித்திருந்தால் கடவுள் அவரை கைவிடுவாரா? அதே தானியேல் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுதான். சிங்கத்தின் குகையில் போட்ட பொழுது அடுத்த நாள் காலையில் அந்த மன்னன் ஓடி வந்து கேட்பானே, உன் கடவுள் உன்னை காப்பாத்தினாரா? நீ எப்போதும் மன்றாடுகிற உன் கடவுள் உன்னை காப்பாத்தினார் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் தானியேல்? பசியோடு இருக்கிற வெறியோடு இருக்கிற சிங்கங்களின் வாயை என் தேவன் கட்டி போட்டாருங்க. எங்க இருக்கிறார்? தப்பிச்சு ஓட நினைச்சாலும் தானியேல் தப்பிச்சு ஓட முடியாது. குகையின் கதவுகள் எல்லாம் கல்ல வச்சு மூடியாச்சு. மரணம் ஒன்றுதான் அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரே வழி மனித பார்வையில். ஆனால் எண்ணி பார்க்க முடியாத வழியை ஆண்டவர் திறந்து வைக்கிறாரே, ஒரு தீங்கு அணுகாதபடி. தீயில தூக்கி போட்டா அது கருகி போனுமே. அதான் மோசேக்கு வந்த எண்ணம், தீயில் எரிகிற இந்த ஒரு முட்புதர் எப்படி கருகலன்னு சொல்லி தீயில் தூக்கி எறியப்பட்ட நண்பர்கள் எப்படி கருகி போகல தானியேல் வாழ்க்கையில. இதுதான் சொல்லி மனிதன் முடிவெடுக்கிற பொழுது ஆண்டவர் அங்கிருந்து புதிய வழியை கொடுப்பார். அப்படி அந்த ஒரே தேவனை சார்ந்திருந்து அந்த ஒரே தேவனை மட்டுமே வழிபட்டு அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம்னு சொன்னாம். இங்க இருக்கிற மனிதர்கள், இங்க இருக்கிற சில குருக்கள், இங்க இருக்கிற சில ஆலயங்கள் எல்லாம் உங்களை தவறான பாதையில் வழி நடத்தினாலும் கூட
மத்தத்தியாவுக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் வழிபட்டது போல நீயும் செய்யப்பான்னு சொல்லும் பொழுது எல்லாம் செஞ்சா என்ன நான் செய்யணுமான்னு சொல்லி தனியாய் நின்னா பார்த்தீங்களா மனுஷன். அதுபோல எல்லாரும் மந்தைகளை போல எதையாவது வழிபட்டா என்ன, நான் தேர்ந்து தெளிந்து என் ஒரே தேவனை வழிபடுவேன்னு சொல்லி நீங்கள் வழிபட்டால் அந்த தேவன் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேடி வந்து சந்தித்து உங்களை அது நிரப்பும். அப்படி நிரப்புகிற பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பாராக. நீங்கள் ஒரு புதிய துவக்கமாய் உங்கள் சந்ததிக்கு மாறுங்கள். ஆமேன்.